சின்ன வயசுலேயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்தர் உசுறு அன்பு கிடைச்சிடாதான்னு ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு நீ பெத்த உன் பொண்ண கட்டின அந்த பயம் முக்கியமா இல்ல நான் முக்கியமா? நீயே முடிவு பண்ணு. மாப்ள, என்ன நீ ஏன் இப்படி இன்சல்ட் பண்ற? எப்படி நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? உனக்கு தெரியாது? நான் என்னைக்காவது அந்த அண்ணன் காவடிய என் பொண்ணா நான் பார்த்திருக்கேன். என் பொண்ணுன்னா அது என் கமிஷனர் மட்டும்தான். என் மாப்பிள்ளனா அது நீ மட்டும்தான். அப்படின்னா இனி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். ஏன் மாப்பிள்ள உண்டு இல்லைன்னு ரெண்டு சொல்ற? அவனை புஷ் இல்லாம பண்ணிடுவான். ரவிக்கு ஒரு 10,000, கிருஷ்ணனுக்கு ஒரு 50,000 ரூபா. அன்பு செல்வனுக்கு ஒரு 25,000, ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு 30,000. ராதாகிருஷ்ணனா? ஆமா. அப்புறம் கணேசனுக்கு ஒரு 25,000. மணி மணி என்னமா எவா மொத்தம் எவ்வளவு பாரு. படிச்ச பசங்க ஒருத்தருக்கு 2 பேரா இருக்கானுங்க. அவனுங்க வெளியில அங்கேயும் இங்கேயும் திரியறதுனால அவங்க கிட்ட சொல்லி கணக்கு எழுத முடியாதுதான். அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் குட்டி போட்ட பூனை மாதிரி இந்த வீட்லயே தானே இருக்க. சுடரும் காலேஜை முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறா. அப்புறம் என்னவா? உங்க அப்பா உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை வச்சு இந்த கணக்கெல்லாம் எழுதலாம்ல. அவ்வளவு ஏங்கா? இந்த வீட்டுக்கு காவலா 24 மணி நேரம் நான் இங்கதான் இருக்கிறேன். இந்த வீட்டையே சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கிறேன். மாம்சு என்ன வச்சு கூட இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதலாம் இல்லக்கா? உன்னை வச்செல்லாம் கணக்கு எழுத முடியாதுடா, வழக்கு தான் எழுத முடியும். கணக்கு வழக்கு எழுதுற மூஞ்சிகளையும் மோகர் கட்டிகளையும் பாரு. இப்ப என் தம்பி கிட்ட எதுக்கு பாயறீங்க? அவன் என்ன தப்பா கேட்டுட்டா? என் தம்பியை வச்சு கணக்கு எழுதுனா என்ன குறைஞ்சு போயிட்டுன்னு தான் கேக்குறேன். வருமானம் குறைஞ்சு போயிரும். அது அதுக்குன்னு ஒரு ராசி லட்சணம் இருக்குது. இருக்குதா இங்க? அந்த லட்சணம் தான் எனக்கு நல்லா தெரியுமே. இந்த அதிர்ஷ்டம் கெட்டவ கையால கணக்கு எழுதுனதுனால தானே அடிபட்டு ரோட்ல கிடந்து 5 லட்சம் ரூபாய அம்மோடு பறி கொடுத்துட்டு வந்தீங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு புத்தி வரலன்னா நான் என்ன பண்ணேன்? யார சொல்றேன்? சும்மா இருப்பா. உங்களதான் சொல்றேன். ஏதாவது பேசுற? மாமா மாமா வேணாங்க மாமா, விடுங்க மாமா. பாட்டி பாத்தீங்களா? சண்முகம் கத்திக்கிட்டு இருக்கான். நாம பத்த வச்ச வெடி இப்பதான் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான நேரத்துல நாம களத்துல இறங்குவோம். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? வாய்க்கு வந்தவள பேசிட்டு இருக்கிற? இது ஏன் சொத்து, ஏன் கணக்கு, யார வச்சு எழுத வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். மாமா அத்தை என்னதானே சொன்னாங்க, சொன்னா சொல்லிட்டு போட்டு விடுங்க மாமா. என்ன சும்மா இருக்கண்ணு, வாய் இருக்குன்றதுக்காக எல்லாரையும் குத்தம் குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களை குத்தம் குறை சொல்றதுக்கு முன்னால நம்ம கிட்ட என்ன குத்தம் குறை இருக்குன்னு பார்க்கணும். டேய் இதுதான் சரியான நேரம். இப்ப நாம கீழே போலாம். டேய் கௌரவ் பாட்டி, நீ போய் உன் அத்தையையும் சுகாசினியையும் கூட்டிட்டு வா. நாங்க கீழே போறோம். சரி பாட்டி போலாம்.